உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசர்ச்சோட டூல்ஸ். இப்போ ஒரு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு சில டூல்ஸ் திங்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படுது, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். பாருங்கள், எனிதிங் தட் பிகேம் ஏ மீன்ஸ் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் ஸ்டடீஸ் ஆர் கால்டு ரிசர்ச் டூல்ஸ். அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம்ல, இந்த டேட்டா எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமேவும் ரிசர்ச் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ இப்போ இன்டர்வியூ பண்ணுவோம், கொஸ்டினரி பண்ணுவோம், டெஸ்ட் எடுத்து மெஷர் பண்ணி இதெல்லாம் ஸ்கோர் பண்ணுவோம்ல, அந்த டெஸ்ட் எல்லாமே ரிசர்ச் டூல்ஸில் வந்துடும். ஓகேங்களா. அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் ஸ்டடீஸ் ஆர் கால்டு ரிசர்ச் டூல்ஸ். ஓகே, தி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். அதாவது பாருங்கள், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ரிசர்ச் டூல்ஸில் தான் வரும். ஏ மெஷரபிள் அண்டு அப்சர்வபிள் ஃபார் டேட்டா அனலைஸ் அண்டு இன்டர்பிரேஷன். நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணக்கூடியது, அப்சர்வ் பண்ணக்கூடியது எல்லாமே ரிசர்ச் டூல்ஸ்லாம் வரும். பாருங்கள், என்னென்ன ரிசர்ச் டூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். தேர் ஆர் மெனி ரிசர்ச் டூல்ஸ் அவைலபிள். அதாவது நம்மகிட்ட நிறையா டைப்பான ரிசர்ச் டூல்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன கொடுக்குறது, வி கேன் யூஸ் பிரைமரி சோர்ஸ். அதாவது நம்ம முதன்மையான சோர்ஸ் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புக்ஸு யூஸ் பண்ணுறோம். அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். ஆர்டிகல்ஸ் அண்ட் லைப்ரரி, இன்டர்வியூஸ் அண்ட் எனி அதர் இன்ஃபர்மேஷன் தட் வில் ஹெல்ப். ஓகேங்களா. இதில் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். புக்ஸு, இன்டர்நெட்டு, ஆர்டிகல்ஸ், லைப்ரரி, இன்டர்வியூ அண்ட் எனி அதர் இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு எல்லாமே ஒரு ரிசர்ச் டூல்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அப்சர்வேஷன், இன்டர்வியூ, கொஸ்டினரி, அதர் மெனி டூல்ஸ். பாருங்கள், முக்கியமானது என்ன, அப்சர்வேஷன். நம்ம அப்சர்வ் பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணால் தான் அதை அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அது. இன்டர்வியூனால் நம்ம அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்களை ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அதை பற்றி அவங்க பற்றி டீட்டெயிலாக கேதர் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டினர் கொடுத்து நம்ம கொஸ்டின் வந்து நிறையா டைப் பண்ண கொஸ்டின் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், வரும். அப்புறம் இன்னும் இருக்க மெத்தட்லாம் பார்க்கலாம், வாங்க பின்னாடி போனால். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்சர்வேஷன் மெத்தட். அப்சர்வேஷனாக எப்படி தெரியுது, கவனிக்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் கலெக்டட் பை அப்சர்வேஷன் ப்ராசஸ் அட் ஒர்க்கு. ஓகேங்களா. அப்சர்வேஷன் இஸ் ஏ பிரைமரி ஸ்டெப் டு ரிசர்ச். ரிசர்ச்சோட முதன்மையான செயல்பாடு, முதன்மையான ஸ்டெப்பேவும் நம்மளுக்கு வந்து அப்சர்வேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன், நான் பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன். அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணுறவங்க அப்சர்வ் பண்ணுறது எப்படி இருக்குது, நான் பார்ட்டிசிபேஷன் அதாவது ரிசர்ச் பண்ணாதவங்க அப்சர்வேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்சர்வேஷன் மெத்தட்னா கவனிக்கிறது தான். 2 மெத்தட் இருக்குது அப்சர்வேஷனில், பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன் மெத்தட், நான் பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன் மெத்தடு. அடுத்து பாருங்கள், இன்டர்வியூனா உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்வியூ 1-to-1 டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் ரிசர்ச்சர் அண்டு சப்ஜெக்ட் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு நம்ம ரிசர்ச் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறத அவன் பண்ணுறேன், இல்லாட்டி நான் கேட்குறதுக்கு அவன் ஆன்சர் பண்ணுறேன், அவ்வளோதான். 1-to-1 மெத்தடு. வேறு யாருமே இதில் இன்டர்ஃபியர் ஆகலை. அதாவது ரிசர்ச்சரு, சப்ஜெக்ட், அவங்க 2 பேர்த்துக்கு இடையில நடக்கிறது தான் இன்டர்வியூ மெத்தடு. இதில் பாருங்கள், ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ ப்ரீ பிளான். அதாவது ஸ்ட்ரக்சராக நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கணும், இந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட நம்ம டேட்டா எடுக்க முடியும், இந்த டேட்டாலாம் வேணும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கேட்குறது தான் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின். அதாவது ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. ஓகேங்களா. நான் ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் நம்மளுக்கு பிளான் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் வேணால் கேட்டுக்கலாம். இப்போ யதார்த்தமாக இதை பற்றி தான் கேட்கணும் இல்லாமல் பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்கலாம், இல்லாட்டியும் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லி இதை பற்றி கேட்கலாம், நம்ம ஜாப் ரிலேட்டடாக கேட்கலாம். அதாவது இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நான் ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூஸ். இதுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் அதாவது ஃப்ரீயாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. செமி ஸ்ட்ரக்சர்டு, ஃப்ளெக்சிபிள் பட்டு ஸ்ட்ரக்சர்டு. பாருங்கள், செமி ஸ்ட்ரக்சர்னாலும் தெரியும், நான் ஸ்ட்ரக்சர் செமி ஸ்ட்ரக்சர்னால் ரெண்டுமே பிளான் பண்ணி இருக்கும், பிளான் பண்ணாத மாதிரியும் சில கொஸ்டின்லாம் கேட்குறது தான் ஃப்ளெக்சிபிள். அது மாதிரி இருக்கிறது தான் ஃப்ளெக்சிபிள் நான் செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. அடுத்து பாருங்கள்,
ஃபோக்கஸ்டு இன் டெப்த் டாக் ஆன் தி இஷ்யூஸ் மீடியா. ஃபோக்கஸ்டு இன்டர்வியூனா இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துக்கு தீவிரமாக போய் பல ஃபோக்கஸ்டாக விசாரித்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை பற்றி சொல்கிறோம். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அதை சொல்கிறோம். அது பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன மீடியா தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி கொடுப்பாங்க. அதான் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது தான் டெப்த்து, ஏதாவது ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ. இன் டெப்த் டாக் ஆன் தி இஷ்யூஸ். ஒரு இஷ்யூஸ் பற்றி டெப்த்தாக பேசுகிறது தான் ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ. அது வந்து மீடியாவில் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெத்தட் ஆஃப் இன்டர்வியூஸ். என்னென்ன மெத்தட்ஸில் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னா, அப்போ எப்படின்னா ஒருத்தவங்க எப்படின்னா டெலிஃபோன் இன்டர்வியூ. அப்போது டெலிஃபோனிக் மூலம் நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட லாங்கில் இருக்கவங்கள பேச முடியாட்டியும் ஃபோன் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறது. அடுத்து வந்து பர்சனல் இன்டர்வியூ தெரியும். நம்ம ஜாபுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம்ல, அது பர்சனல் இன்டர்வியூ. மெயிலில் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அனுப்பி அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ண வச்சுட்டு அதை டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணுறது இன்டர்வியூ. எலக்ட்ரானிக் இன்டர்வியூவும் சேம் அதே தான். எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் எலக்ட்ரானிக் இன்டர்வியூ. கொஸ்டினரி பாருங்கள். A questionnaire is a written list of questions, the answer to which are recorded by. ஓகேங்க, பாருங்கள். கொஸ்டினரி வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிட்டன் கொஸ்டினாக கொடுத்து அதில் இருக்க ஆன்சர்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினரி வந்து பாருங்கள், க்ளோஸ் அண்டு க்ளோஸ் விசஸ் ஓப்பன். அதாவது 2 டைப்பாக க்ளோஸ்டு கொஸ்டின் இருக்குது, ஓப்பன் கொஸ்டின் இருக்குது. க்ளோஸ்டு when the question have highly structured answer and response have to either check mark or say yes or no or check answer from a number of alternative given or arrange them in order of importance. Example MCQ. பாருங்கள், ஹூ இஸ் கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம். ஓகேங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பாருங்கள், இது க்ளோஸ்டு விசஸ் ஓப்பன். அதாவது க்ளோஸ்டாகவும் இருக்கணும், ஓப்பன் கொஸ்டினாகவும் இருக்கணும். க்ளோஸ்டு கொஸ்டின்னா when the questions have heavily structure. அதாவது கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி வேறு எதுக்குமே ஆப்ஷன் இல்லாத மாதிரி போகிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இது இருக்குன்னா இதுக்கு தான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுறது தான் ஹெவிலி ஸ்ட்ரக்சர் ஆன்சர். அண்டு ரெஸ்பான்ஸ் ஹேவ் டு எய்தர் செக் மார்க். அதாவது ஒன்று கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டியும் எஸ்ஆர் நோ சொல்கிற மாதிரி கொஸ்டினாக இருக்கும். ஆர் செக் ஆன்சர் ஃப்ரம் ஏ நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கிவன் ஆஃப் அரேஞ்ச் தம் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். பாருங்கள், 2-3 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. இந்த தான் க்ளோஸ் விசஸ் ஓப்பன் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஓப்பன் கொஸ்டின் பாருங்கள், க்ளோஸ் கொஸ்டின், ஓப்பன் கொஸ்டின் பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் அன்ரிஸ்ட்ரிக்டட். அதாவது க்ளோஸ்டு கொஸ்டின்னா எஸ்ஆர்னு சொல்கிறோம், இல்லாட்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கூட ஏதாவது சூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி டேரெக்டாக இது மட்டும் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்துட்டு க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ். ஓப்பன் கொஸ்டின்ஸ்க்கு எப்படின்னா ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி வர்றது தான் ஓப்பன் கொஸ்டின்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன்ரிஸ்ட்ரிக்டட். அதாவது தடையற்றது. their response is free to answer a question freely in his own words in the space provided. ஓகேங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதலாம். எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி நம்ம ஒரு எழுதலாம். அதான் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் பாலிட்டிக்ஸை பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த இது நம்ம ஒரு 10 லைன் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஓப்பன் டைப் கொஸ்டின்ஸு. க்ளோஸ்னால் எஸ்ஆர் நோட் சொல்கிறது, டிக் பண்ணுறது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் க்ளோஸ் டைப்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரக்சரட் விசஸ் நான் ஸ்ட்ரக்சர். அதாவது கட்டமைக்கப்பட்டது அல்லது கட்டமைக்கப்படாத 2 இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டின்ஸ் ஆர் ப்ரீஃபிக்ஸ்டு அஸ் யூஸ் இஸ் தி சேம் மேனர். இப்போது அதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு இதாக இப்படி தான் கொஸ்டின் கேட்கணும், இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரீயாக பிளான் பண்ணி கொஸ்டின் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அது என்ன மேனரில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், என்ன மேனரில் கொஸ்டின் எடுத்துருக்கோமோ அதே இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். நான் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் பாருங்கள். நான் ஸ்ட்ரக்சர் கொஸ்டினரி ஆர் நாட் பிளான் பண்ணவே கிடையாது. என்ன பிளான் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வர்ற ஆன் தி ஸ்பாட்டில் என்ன வருதோ அதை அப்படியே கொஸ்டின் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணி. இட் இஸ் லைக் டு இன்டர்வியூ கைட் விச் இஸ் நாட் டைரக்டட். அதாவது ஆன் தி ஸ்பாட்டில் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும், பிளான் பண்ணாத இருக்கிற நான் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸு. ஓகே, அடுத்து பாருங்கள்.
அதர் ரிசர்ச் டூல்ஸ் இப்போ நம்ம மேலே பார்த்துட்டோம். இப்போ அது இல்லாமல் வேறு என்ன ரிசர்ச் டூல்ஸ் இருக்குது பாருங்கள். குமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸு, ஆட்டோபயோகிராஃபி, ரேட்டிங் ஸ்கேல்ஸு, செக்லிஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுங்க பாருங்கள். லாங் ப்ராசஸ்டு டேட்டா, எக்ஸாம்பிள் அகாடமிக் ரிசல்ட் எக்ஸ்ட்ரா. இப்போ குமுலேட்டிவ் டேட்டானா குமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸ்னால் பாருங்கள், இப்போது ஒரு 4-5 டெஸ்ட் எடுத்து அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மொத்தம் ஆவரேஜ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வரும். அதாவது குமுலேட்டிவ் டேட்டா, குமுலேட்டிவ் அனலைஸ் பண்ணுறோம்ல, அதாவது அதுதான் சொல்லியிருக்காங்க. லாங் ப்ராசஸ் டேட்டா, அதாவது லாங்காக பண்ணிட்டு 2-3 டெஸ்ட் எடுத்து அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒரே டேட்டாவை கொண்டு வரது தான் குமுலேட்டிவ் டேட்டா. அது வந்துட்டு இதில் என்னது லாங் ப்ராசஸ் அகாடமிக் ரிசல்ட்டை சொல்கிறாங்க. இப்போ நிறையா டெஸ்ட்டை வச்சு அந்த டெஸ்ட்டில் இருக்க ரிசல்ட்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு டேட்டா போடுறாங்களே, அந்த மாதிரி சொல்கிறது தான் குமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸு. ஆட்டோபயோகிராஃபி பாருங்கள், தி ஸ்டோரி ஆஃப் பர்சன் லைஃப் ரிட்டன் பை தட் பர்சன். இப்போ வந்துட்டு ஒரு பர்சனோட ஸ்டோரியை வந்துட்டு எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. தி ஸ்டோரி ஆஃப் பர்சன்ஸ் லைஃப், அவங்க ஒரு பர்சனோட வாழ்க்கை முறையை ரிட்டர்ன்டு பை தட் பர்சன், ஒரு பர்சனோட வாழ்க்கை முறையை ஒரு ஆள் எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டிங் ஸ்கேல்ஸ், ஆட்டிடியூடு, ஒப்பீனியன், மெஷர் இஸ் குவான்டிடேட்டிவ் ஃபார்ம் ஆர் ரெக்கார்ட். ரேட்டிங் ஸ்கில்ஸ்னால இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸாம் சிலம்பத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒற்றை கம்பு ரெட்டை கம்புக்கெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ரேட்டிங் மெத்தட் மாதிரி அவங்க சுற்றுலா பார்த்து ஒரு 2-3 ஜட்ஜஸ் மார்க் போட்டு அதை கால்குலேட் பண்ணி யார் பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த மாதிரி மெத்தட் தான் ரேட்டிங் ஸ்கேல்ஸ். ஓகேங்களா. ஒப்பீனியன், ஆட்டிடியூட், மெஷர். ஓகேங்களா. இட் இஸ் குவான்டிடேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ரெக்கார்ட். ஓகேங்களா. குவான்டிடேட்டிவ் ஃபார்ம் ஆர் ரெக்கார்ட். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், செக்லிஸ்ட், செலக்ட் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், ஃபேஸஸ், சென்டென்ஸ், எக்ஸ்ட்ரா. எக்ஸாம்பிள் பாருங்கள், எஸ் ஆர் நோ கொஸ்டின். செக்லிஸ்ட் ஆமாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் செக்லிஸ்ட் கொஸ்டின்ஸ். செக்லிஸ்ட்னால் தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து அது இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்னா அதுதான் செக்லிஸ்ட் கொஸ்டின்ஸு. ஓகே. சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரெஸ்பான்ஸ், அதாவது பேசுகிறது மூலமாகவும் பேசாத மூலமாக கிடைக்கக்கூடியது தான் சைக்காலஜிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா.